ஹலோ, நான் கீர்த்தி. இப்போ வந்து நம்ம லிங்க்டின் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறது, எப்படி அதில் ஜாப் சர்ச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இன்னும் நிறைய யூட்டிலிட்டிஸ் இருக்குது அதில், அது என்னன்றதை பார்க்கலாம். இது தமிழ் சேனல், ஆனால் இங்கிலீஷில் தான் லிங்க்டின் வரும்னு நினைக்காதீங்க. ஏன்னா லிங்க்டின் தமிழ்ன்ற ஆப்ஷனே கிடையாது. ஸோ நம்ம இங்கிலீஷ் கண்டிப்பாக தெரிஞ்சு தான் இருக்கணும், வேறு வழியே கிடையாது. அதுவும் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் கண்டிப்பாக எல்லோரும் ஒரு ப்ரொஃபஷ்னல் சோஷியல் பிளாட்ஃபார்மில் இருக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா போக போக ட்ரெண்டும் அப்படி தான் மாறிட்டுருக்கோம். ஸோ நம்ம கெரியரை பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு நெட்வொர்க்கிங் பிளாட்ஃபார்ம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, என்ட்ரி லெவல் ப்ரொஃபஷனல், மிட் லெவல் ப்ரொஃபஷனல், சீனியர் ப்ரொஃபஷனல்ஸ், இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற ஆளாக இருந்தாலும் ஒரு பிஸ்னஸ் பேஜும் க்ரியேட் பண்ணுறதுக்கு லிங்க்டின் கண்டிப்பாக யூஸ் ஆகும். மற்ற சோஷியல் பிளாட்ஃபார்மும் இருக்குது. பட் லிங்க்டினோட நெட்வொர்க் அண்ட் அதில் இருக்கிற மக்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் அப்ரோச் இருக்கும் கண்டிப்பாக. இப்போது ஃபேஸ்புக்கும் லிங்க்டினுக்கும் டெஃபினட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கே தெரிய வரும் லிங்க்டின் யூஸ் பண்ண. இப்போ நிறைய பேருக்கு லிங்க்டின் பற்றி தெரியும், ஆனாலும் ப்ரொஃபைலை மெயின்டைன் பண்ணுறது அண்ட் ப்ரொஃபைல் இன்னும் நிறைய பேர் ஸ்டார்ட் கூட பண்ணலை. எனக்கு தெரிஞ்ச சீனியராக இருக்கிற ஆளுங்க கூட லிங்க்டின் ப்ரொஃபைலை சில பேர் மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. ஸோ என்னோடய சின்சியர் அட்வைஸ் என்னென்னா, தயவு செஞ்சு லிங்க்டின் ப்ரொஃபைல் வச்சுக்கோங்க. போக போக கண்டிப்பாக இது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ரொம்ப லேட் ஆகாமல் நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஹோம் பேஜ். உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இல்லைன்னா இங்கே ஜாயின் நவுன்னு இருக்குது. அந்த ஜாயின் நோவை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போய் உங்கள் இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு அக்ரி அண்ட் ஜாயின் கொடுக்கலாம். இல்லாட்டி ஆல்ரெடி உங்களுக்கு பரவாயில்ல, ஃபேஸ்புக் ப்ரொஃபைல், பர்சனல் ப்ரொஃபைலோட லிங்க்டின் ஜாயிண்ட்டாக வச்சுக்கிறது ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா ஃபேஸ்புக்கோட லாகின் பண்ணுங்கள். பட் என்னோடய சஜஷன், லிங்க்டின் ஒரு ப்ரொஃபஷனல் நெட்வொர்க், அது தனியாக மெயின்டைன் பண்ணுறது பெட்டர். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சைன்இன் பண்ணணும். சைன்இன் பண்ணுறதுக்கு உங்களோட இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து சைன்இன் பண்ணணும். இப்போது சைன்இன் பண்ணியாச்சு. இதுதான் உங்களோட ஹோம் பேஜாக இருக்கும் நீங்கள் சைன்இன் பண்ண உடனே. ஸோ இப்போ இதில் நிறைய விஷயம் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பார் இருக்குது இல்லையா, ப்ளூ கலரில். ஸோ அதுதான் நிறைய ஆப்ஷன்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு ஹோம் பேஜை இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் ஹோம் பேஜ். அண்ட் இங்கே வந்து ஃபீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து லிங்க்டின் நியூஸ் ஃபீட். ஸோ நீங்கள் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாரெல்லாம் இருக்காங்களோ அதனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்போ ஃபேஸ்புக் மாதிரி தான். ஸோ அது மாதிரி இங்கே கீழே வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணாலும். அண்டு நீங்கள் ஃபேஸ்புக்கில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணுறத விட லிங்க்டினில் யூஸ்ஃபுல்லாக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணால் பெட்டர்னு தோணுது. அதுக்காக என்டர்டெயின்மெண்ட் இல்லைன்னு சொல்ல வரல. பட் உங்கள் கெரியர் இம்பார்ட்டண்ட், உங்கள் லைஃப் இம்பார்ட்டண்ட். அதனால் அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ இது ஹோம். அண்ட் மை நெட்வொர்க் கிளிக் பண்ணேன்னா இதில் உங்கள் கனெக்ஷன்ஸ் அண்ட் கான்டாக்ட்ஸ், பீப்புள் டு ஃபாலோ, ஸோ இந்த மாதிரிலாம் வரும். அண்ட் உங்களோட சஜஷன்ஸ் வரும், யாரோடலாம் நீங்கள் கனெக்ட் பண்ணலான்ற சஜஷன்ஸ் வரும். அப்புறம் ஜாப்ஸ் கிளிக் பண்ணோன்னா இதில் இப்போ நீங்கள் ஏதாவது ஆல்ரெடி ஜாப் சர்ச்சுக்கு சில க்ரைட்டீரியா கொடுத்துருந்தீங்கன்னா இதில் பர்டிகுலராக ஏதாவது ஜாப் லிஸ்டிங்ஸ் வரும். அண்ட் கீவேர்ட்ஸ் கொடுக்கணும். இதில் மெயினாக என்னென்னா சர்ச் ஜாப்ஸ் அண்ட் லொக்கேஷன், என்ன லொக்கேஷன் பார்க்குறீங்களோ அதில் கீவேர்ட்ஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போது டெவலப்பர் அப்படின்னு வச்சுக்கலாம், ஐடி டெவலப்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சென்னைன்னு கொடுக்கலாம். ஸோ இங்கே ஜாப் லிஸ்டிங்ஸ் எல்லாம் வரும். இந்த டிஸ்கிரிப்ஷனை படித்து பார்க்கலாம். படித்து பார்த்து இது நமக்கு சூட்டபுளாக இருந்துச்சுன்னா நம்ம அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி சேவ் பண்ணிக்கலாம். நம்ம திருப்பி என்ன பண்ணணும், இது நம்ம திரும்பி வந்து பார்க்கலாமா, இல்லை உடனே அப்ளை பண்ணலாமா அப்படின்றதுக்கு நம்ம பார்க்கலாம். இதில் வந்து ஜாபுக்கு 6 அப்ளிகன்ஸ் இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். அண்ட் என்ன கம்பெனி, எத்தனை பேர் அப்படின்றதெல்லாம் தெரியும். ஸோ இப்போ ஒரு கம்பெனிக்கு ஒன்று இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சும்மா உதாரணத்துக்கு இன்னொரு கம்பெனி பார்க்கலாம். இது வந்து டான்ஃபாஸ். இதில் 9 அப்ளிகன்ஸ் இருக்காங்க. இது எப்படி தெரியுதுன்னா, நான் ப்ரீமியம் மெம்பராக இருக்கிறதால எனக்கு தெரியும். ஸோ இது எல்லாருக்கும் தெரியுமான்றது டவுட்டு தான். ஸோ ப்ரீமியம் போனீங்கன்னா இந்த டீட்டெயிலாம் உங்களுக்கும் வரும். இப்போ நான் இன்னும் கீழே போனால் நான் ப்ரீமியம் மெம்பராக இருந்தால் மட்டும்தான் இந்த டீட்டெயிலாம் வரும், இல்லாட்டி வராது. இப்போ டேரெக்டாக நான் அப்ளை பண்ணோன்னா நான் அப்ளை கிளிக் பண்ணலாம். ஸோ
இதை நான் ஆன் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ நான் இப்போது இதுக்கு நான் அப்ளை பண்ண மாட்டேன், ஏன்னா இந்த ஜாப் எனக்கு சூட் ஆகாது. ஸோ அப்படி தான் அப்ளை பண்ணணும் ஜாப்ஸ்க்கு. இப்போ எனக்கு ஜாப் லிஸ்டிங்க்கு அலர்ட் வேணும் அப்படின்னா நான் இந்த அலர்ட்டை கொடுத்துட்டு எனக்கு டெய்லி அலர்ட் வேணுமா, இல்லை இமெயில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கலாம். அப்புறம் சேவ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் மெசேஜிங் ஆப்ஷன். இங்கே மெசேஜஸ் வந்து நிறைய இருக்கும். இது வந்து நீங்கள் ஜென்ரலாக சேட் மெசேஞ்சர் யூஸ் பண்ணுற மாதிரி. அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களோட யாரெல்லாம் உங்கள் ப்ரொஃபைலில் இல்லை உங்கள் நெட்வொர்க்கில் யாராவது கமெண்ட் பண்ணியிருந்தாலோ, லைக் பண்ணியிருந்தாலோ, இல்லை யாருக்காவது ஜாப் சர்ச் பண்ணியிருந்தாலோ, இல்லை யார் பார்க்குறாங்க உங்கள் ப்ரொஃபைலை வியூ பண்ணியிருந்தாலும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் இங்கே வரும். ஸோ இங்கே சின்னதாக ஒரு ஒர்க்குன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் இன்சைட்ஸ், போஸ்டிங் அ ஜாப், அட்வர்டைஸ், குரூப்ஸ், சேலரி, ஸ்லைட் ஷேர் அதெல்லாம் வரும். ஸோ இந்த ஆப்ஷன்லாம் இன்னும் அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ஸு. இப்போது நீங்கள் ப்ரீமியம் யூஸராக இருந்தால் இந்த ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். இப்போது போஸ்டர் ஜாப்னால் நீங்கள் ரெக்ரூட்டராக இருந்தாலோ, இல்லை ஒரு கம்பெனியில் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் ரெக்ரூட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்புறம் புதுசாக லிங்க்டின் லேர்னிங் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. அது வந்து குவைட் ரீசெண்ட்லி. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து இப்போ நிறைய கான்டென்ட் இருக்கும், வீடியோ கான்டென்ட் எல்லாமே. இதில் வந்து நீங்கள் எதை பற்றி கற்றுக்கணுன்னாலும் இதில் போய் உங்கள் ஸ்கில் டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ அகேன் நான் வந்து இப்போ சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னு டைப் பண்ணி போனால், ஸோ சிவில் இன்ஜினியரிங்க்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் இதில் வரும். இது டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் யூஸ் பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ணிட்டும் இருக்கேன். ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். மறுபடியும் பேக் டு த ஹோம் பேஜ். ஸோ இப்போ என்னோடய ப்ரொஃபைல் நான் பில்ட் பண்ணணுன்னா நான் எப்படி பண்ணணும்? இங்கே உங்களோட யூசர் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். உங்கள் ப்ரொஃபைல் பார்க்கணுன்னா வியூ பண்ணலாம். செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி அண்ட் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் செட்டிங்ஸ் அண்ட் லாங்குவேஜ். உங்களுக்கு ஃபஸ்ட் லாங்குவேஜ் காமிச்சிடுறேன், ஏன்னா லாங்குவேஜில் வந்து தமிழ் இருக்காது, இத்தனை ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ அதனால் வேறு ஆப்ஷனே இல்லை. நமக்கு தெரிஞ்ச க்ளோசஸ்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ். அதனால தான் நான் ஃபஸ்ட்டே இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணுன்னு கண்டிப்பாக சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா வியூ ப்ரொஃபைல் போகிறேன் நான். இப்போ இந்த வியூ ப்ரொஃபைலில் உங்கள் ப்ரொஃபைல் வரும். இப்போ ப்ரொஃபைலே மெயின்டைன் பண்ணாதவங்களும் இது கண்டிப்பாக பிளாங்காக இருக்கும். இப்போ நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் போய் இந்த எடிட் பட்டன் பென்சில் மாதிரி இருக்கு இல்லையா, அங்கே போய் இந்த டீட்டெயில் கொடுக்கணும். உங்கள் ஹெட்லைன் ப்ராப்பரான ஒரு நல்ல ஒரு அப்பீலிங்கான ஒரு ஹெட்லைன் கொடுக்கணும். நீங்கள் அதாவது ஒரு 5 ஏரியா எடுத்துக்கோங்க. நான் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ போடுறேன், எப்படி இதெல்லாம் ஆட் பண்ணணும், என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் செப்பரேட்டாக போடுறேன். பட் இப்போதைக்கு இதில் ஒரு ப்ராப்பர் ஹெட்லைன் அண்ட் கரண்ட் பொசிஷன், எஜுகேஷன் எதாவது இருந்துச்சுன்னா, அப்புறம் உங்கள் ரீஜன் இதெல்லாம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அபவுட் டீட்டெயில்ஸ், இது ஒரு பேராகிராஃப் கொடுக்கலாம் நீங்கள், இல்லை உங்கள் புல்லெட், உங்கள் ரெஸ்யூம் நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதனோட டீட்டெயில் இங்கே கொடுக்கலாம். அண்ட் அப்படியே ரெஸ்யூமில் இருக்கிறத காப்பி பேஸ்ட் பண்ணாமல் ஸ்பெசிஃபிக்காக ஈஸியாக யாராவது ரெக்ரூட்டருக்கு புரிகிற மாதிரி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி இதை சேவ் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். இப்போது உதாரணத்துக்கு நான் ஒரு புதுசாக ஒரு வேலைக்கு சேர்றேன் அப்படின்னா, இங்கே இருக்கிற ப்ளஸ் சைன் கிளிக் பண்ணிவிட்டு டைட்டில் ஆட் பண்ணிவிட்டு எம்ப்ளாய்மெண்ட் டைப், ஃபுல் டைம், பார்ட் டைம், செல்ஃப் எம்ப்ளாய்டு, ஃப்ரீலான்சிங், கான்ட்ராக்ட், இன்டர்ன்ஷிப், கம்பெனி நேம், லொக்கேஷன், ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட். ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் வந்து ஜென்ரலாக மேண்டேட்ரியாக தான் இருக்கும், அதை பார்க்கணும் நீங்கள். இதே மாதிரி ஹெட்லைன் மேண்டேட்ரியாக இருக்கும். அப்புறம் அப்லோட் பண்ணிக்கலாம், அப்புறம் சேவ் பண்ணிவிடுங்க. எஜுகேஷன் அதே மாதிரி நீங்கள் போய் ஆட் பண்ணலாம். ஸ்கூல், டிகிரி என்ன படித்தீங்க, ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி, ஸ்டார்ட், எண்ட், இதெல்லாம் மேண்டேட்ரி கிடையாது. பட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லது. அட்லீஸ்ட் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக கொடுத்தா ஈஸியாக இருக்கும் மக்கள் பார்க்குறதுக்கு, அதாவது ரெக்ரூட்டர்ஸ் பார்க்குறதுக்கு. அப்புறம் நீங்கள் ஏதாவது லைசன்ஸோ இல்லை சர்டிஃபிகேஷன் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஒரு டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கலாம். நேம் ஆஃப் த சர்டிஃபிகேஷன் யார் இஷ்யூ பண்ணாங்க, இஷ்யூ டேட், எக்ஸ்பைரேஷன், க்ரெடென்ஷியல் ஐடி இருந்துச்சுன்னா ஐடி ஏதாவது கொடுக்கலாம். வாலண்டரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த டீட்டெயிலும் இங்கே கொடுக்கலாம். ஸ்கில் என்டாஸ்மெண்ட்ஸ், அப்புறம் ரெக்கமெண்டேஷன் ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
இது கண்டிப்பாக நீங்கள் ப்ரொஃபைல் பில்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட கூட ஒர்க் பண்ணவங்கள, இல்லை உங்கள் கஸ்டமர், இல்லை உங்கள் கொலீக், இல்லை உங்களை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட், அது எந்த டைம் பீரியடில் வேணால் இருக்கலாம். உங்கள் காலேஜில் இருக்கலாம், இல்லை உங்கள் என்ட்ரி லெவல் ஜாபில் இருக்கலாம், இல்லை உங்கள் ப்ரொஃபஸராக இருக்கலாம், இல்லை உங்கள் கோ ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி யாராக இருந்தாலும் உங்களை பற்றின டீட்டெயில் இதில் ரெக்கமெண்டேஷனாக போஸ்ட் பண்ணாங்கன்னா உங்கள் ப்ரொஃபைலுக்கு கொஞ்சம் வேல்யூ கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இது போட்ட உடனே வேலை கிடச்சிரும், கண்டிப்பாக உங்கள் ப்ரொஃபைல் வந்து மற்ற ப்ரொஃபைலை விட நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ப்ராமிஸ் பண்ணல. ஆனால் இது இருந்தால் உங்கள் ப்ரொஃபைல் ஒரு நல்ல லுக் இருக்கும் அண்ட் நல்ல வியூவர்ஷிப் இருக்கும், ஒப்பீனியன் நல்லாயிருக்கும். இப்போ யாராவது உங்களை பற்றி உங்களை வேலைக்கு இன்டர்வியூ பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ப்ரொஃபைலை தேடினாங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெக்கமெண்டேஷனை அவங்க பார்க்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா உங்கள் கம்ப்ளீட் ப்ரொஃபைலையே பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அண்டு மற்ற டீட்டெயில்ஸ் எதுவானாலுமே நீங்கள் ஆட் பண்ணுறது நல்லது. இதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்குது, அதுவும் உங்கள் ப்ரொஃபைல் செட்டிங்ஸில் இருக்குது, அதில் போய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்கள் ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் மாற்றணுன்னா அதுவும் ஜஸ்ட் நான் சும்மா ஒரு ஓவர்வியூ மட்டும் காமிக்கிறேன், நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக போகல. ஸோ இதுதான் செட்டிங்ஸ் பேஜ். செட்டிங்ஸ் பேஜில் உங்கள் ப்ரைவசி டீட்டெயில்ஸ் மாற்றலாம், இல்லை உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் லைக் கான்டாக்ட்ஸ், ஃபோன் நம்பர்ஸ், யார் இமெயில் ஐடி பார்க்கலாம், உங்களோட பப்ளிக் ப்ரொஃபைல் எல்லோரும் பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா, அந்த மாதிரி டீட்டெயிலாம் இதில் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். இதை வந்து நீங்களே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கும். ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் ஜாப் சீக்கிங் ப்ரெஃபரன்ஸஸ்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் வேலை தேடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ரொம்ப முக்கியம். என்னோடய ஜாப் அப்ளிகேஷன் செட்டிங்ஸ் அதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர்லாம் வரும். அது வந்து யாராவது ரெக்ரூட்டர் பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நான் அதில் கொடுக்கலாம். இப்போ நான் அதை கிளிக் பண்ணாததுக்கு ரீசன் என்னோடய இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் அதில் வரும். நான் அதை பிளாக் பண்ணணும், ஸோ அதனால் நான் அதை ஓப்பன் பண்ணல. இப்போ ரெக்ரூட்டர்ஸ் நம்ம உண்மையிலே வேலை தேடுறோமா இல்லையான்றது இந்த ஆப்ஷனில் இருக்குது. ஸோ நான் இதுக்குள்ளே போகிறேன். இதில் எஸ் ஆர் நோ கொடுத்தா தெரிஞ்சிடும். இப்போ நோ கொடுத்துட்டேன்னா யாரும் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடலை அப்படின்றது இருக்கும். இப்போ எஸ்ன்னு கொடுத்தா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பனாக இருக்கும். ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக உங்களை ரீச் அவுட் பண்ணுவாங்க, உங்கள் ப்ரொஃபைலை நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணால். சிக்னல் யுவர் இன்ட்ரெஸ்ட் டு ரெக்ரூட்டர்ஸ் அட் கம்பெனிஸ் யூ ஹேவ். ஸோ இது வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணலாம். ஒரு கம்பெனியில் ஏதாவது ஓப்பன் பொசிஷன் க்ரியேட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு நான் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு காமிக்கிறது நான் ஜஸ்ட்டு ஒரு சின்ன கிளிக்லேயே பண்ணிடலாம். அதை நான் எஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இப்போது அதே மாதிரி இப்போ ஜாப் பொசிஷன் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் உங்கள் ப்ரொஃபைலை அவங்களுக்கு ஷேர் பண்ணலாமா வேணாமான்றது இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் நான் எஸ் கொடுத்ததால் இப்போ நான் அந்த ஜாப் பொசிஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே நான் அப்ளை எஸ் கொடுத்தேன்னா அப்ளை பண்ணிவிடும் அண்ட் நம்மளோட ப்ரொஃபைல் வந்து அவங்களுக்கு ஷேர் ஆகிடும். ஸோ ஆட்ஸு அண்ட் கம்யூனிகேஷன் இஸ் நாட் ஸோ இம்பார்ட்டன்ட், அதனால் நான் அதை பற்றி டீட்டெயிலாக பேசல. இப்போதைக்கு இது போதும் நீங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு. அண்டு உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலில் உங்களுக்கு என்னென்ன நோட்டிஃபிகேஷன், இல்லை யார் உங்களை ரீச் பண்ணணும், எப்படி ரீச் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் இதில் இருக்குது. நான் மறுபடியும் ஹோம் பேஜ் போகிறேன். இப்போது ப்ரீமியம் ஆப்ஷன்ஸ் அப்படிலாம் என்னென்னு பார்க்கலாம், எவ்வளோ ரேட் அப்படின்றத பார்க்கலாம். ப்ரீமியம் கேரியர் அப்படின்னா 1400, ப்ரீமியம் பிஸ்னஸ் அப்படின்னா 2400, சேல்ஸ் நேவிகேட்டர், அதாவது நீங்கள் ஒரு சேல்ஸ் ப்ரொஃபைலில் இருந்தீங்கன்னா இட்ஸ் 4900. ஒரு லிங்க்டின் யூஸராக நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுக்கு நான் என்னோடய ப்ரொஃபைலுக்கு போகணும். ப்ரொஃபைல் போயிட்டு நான் என்னோடய ஃபுல் ஆக்டிவிட்டி பார்க்கணும், ஆர்டிகல்ஸ் கிளிக் பண்ணணும். ஸோ இதுதான் நான் எழுதியிருக்கிற ஆர்டிகல்ஸ். இப்போ நான் ஜஸ்ட் சும்மா ஒரே ஒரு ஆர்டிக்கல் மட்டும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது நான் எழுதின ஆர்டிக்கல். இது கண்டிப்பாக ஒரு ரீச் இருக்கும், நிறைய பேரோட கனெக்ட் பண்ணலாம், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நெட்வொர்க்கிங் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இது வந்து போஸ்ட், நிறைய பேர் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறதால நான் அந்த எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஃபேஸ்புக்கில் நீங்கள் எப்படி ஒரு போஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இங்கே வந்து நான் இப்போ ரீசெண்டாக ஒரு போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதுவும் நீங்கள் பார்க்கலாம், அது உங்கள் போஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் லிங்க்டின் தெரியும் ஆனால் நான் ஓப்பன் பண்ணதே இல்லைன்னா தயவு செஞ்சு லிங்க்டினில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள், மெயின்டைன் பண்ணுங்கள்.
அண்ட் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அண்ட் முக்கியமான பீரியட். ஸோ இந்த டைமில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப 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 அவசியம். உங்கள் ஃப்யூச்சருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.